வணக்கம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மீது கடுமையான கோபத்தில் கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கடந்த வாரம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டத்தில் இல்லாமல் பர்சனலாக அதிமுக நம்ம ஒருங்கிணைத்து செயல்படலாம். கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது நாடாளுமன்ற தொகுதியிலேயே கூட நம்ம பாஜக கூட்டணியில தொடர்ந்து இருந்தோம்னா கூட நம்ம கணிசமான இடங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். இப்போ நம்ம நாடாளுமன்றத்தில் நம்ம ஜீரோவில் இருக்கிறோம். எனவே பாஜக மற்றும் பாமக இந்த கட்சிகளோட கூட்டணி நம்ம ஒருங்கிணைத்து செல்லணும்னா ஓபிஎஸ் சசிகலா இணைத்துக்கணும்னா நம்ம ஒரு கணிசமான இடங்கள்ல நிச்சயமா வெற்றி பெற முடியும். அதுவும் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் எப்போதுமே அதிமுக ஒருங்கிணைந்து விடக்கூடாது. அதாவது சென்னையில பாத்தீங்கன்னா அதிமுக எல்லாமே ஒன்னா தான் இருக்கு. சென்னையில ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்களெல்லாம் பெரிய அளவு பாதிப்பு இருக்க போறது கிடையாது. ஆனா கொங்கு மண்டலத்திலேயோ இல்ல தென் மாவட்டங்கள்லயோ தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்களுடைய ஆதரவுன்றது கணிசமா இருக்குது. அதே மாதிரி கொங்கு மாவட்டத்துல பாஜகவோட வளர்ச்சின்றது இன்னைக்கு அதிகமா இருக்குது. அப்படி இருக்க பார்த்து கூட்டணி வேணாம், நம்ம மட்டும் போதும் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்றது அவர் சென்னையில இருக்காரு, அவருக்கு எதுவுமே தெரியாது. இருந்த போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுறாரோ இல்லையோ இவர் முந்திக் கொண்டு பிரஸ் மீட்டுகள்ல பாஜகவோட கூட்டணி கிடையாது, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாம் உள்ள கிடையாது அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. ஏன்னா ஜெயக்குமார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் சில பகைகள்லாம் வச்சுக்கிட்டு அதிமுக கட்சி ஒருங்கிணைக்கூடாது, பாஜக கூட்டணியில் இணையக்கூடாது அப்படின்லாம் சொல்றது மூலியமா அதிமுகவோட தொடர் தோல்விக்கு ஜெயக்குமார் காரணமா இருக்கிறாரு. எனவே இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணியோட ஆதரவாளர்கள், தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளோட ஆதரவாளர்கள்லாம் ஒரு கருத்து பேசிட்டு வரதா தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. எனவே இந்த அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் ஒருங்கிணைந்து பெரிய தான் தான் பதவியில இருக்கணும், தான் தான் இருக்கணும் அப்படின்ற நினைப்பெல்லாம் விட்டுட்டு கட்சி ஆட்சிக்கு வந்தா போதும் அப்படின்ற இதில் உழைச்சோம்னா நிச்சயமா 2026 அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு தென் மாவட்டத்தில் மற்றும் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நிர்வாகிகளோட முக்கியமான கருத்தா இருக்குது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை பதிவேற்றுவதும் நம்முடைய சேனலுக்கு ஆதரவு அளிக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நன்றி.